சாப்பாடு வாங்கி தரல எனக்கு தெரியுமா? பசிக்குது எல்லாரும் அவங்கவுங்க இருந்து வாங்கி சாப்பிட்டாங்க. என்கிட்ட இருக்க காசுலாம் காலி பண்ணிட்டு அது சாப்பாடு கேட்டா என்கிட்ட இல்லை, காசு எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. எனக்கு சாப்பாடு வாங்கி தரல. பசிக்குது எனக்கு. நான் என்ன வாங்கினேன் சொல்லி பார்க்கலாம். தலையில் போட்டிருந்தேன் ஒரு கிரீடம், அதுதான் வாங்கினேன். ஐயோ இங்கே பாருங்க எவ்வளோ நாய் இருக்குது. ஐயோ பாப்பு உன்னை பார்த்து நாய் எல்லாம் போய் கொடுத்து பாப்பு. நான் இதுவரை அவசரப்பட்டு எத்திட்டியா சொல்லிட்டியா? நான் அன்றைக்கி ஒரு நாள் வண்டியில் தனியாக வரும்போது நாய் வந்துட்டு குலைச்சிது. இந்த பாப்பை பார்த்தோன்னே பயப்படுது. அப்போ அந்த ஸ்டெப்பாக அவன் மேலே வந்துட்டு அவ்வளோ பயமா இல்லை. நம்மளுக்கு நகை இருப்பான்ன்றது இவன், நம்ம அமைதியாகவே இருப்போம் அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 9 மணிக்கு இந்த ரோட்டில் வரவே முடியாது. மணி 11 மணி ஆகும் போது எப்படி இப்படி இல்லை. நான் வந்து மங்களகரமாக புடவை கட்டியிருக்கல, அதனால தான். பாரு பாபு எப்படி சொல்லுங்க. ஆனால் ஆச்சரியமாக இருக்கு நிஜமாவே. நாய் செமையாக குறைக்கும். இன்னும் இப்போ அமைதியாக இருக்கு. தெரியல என்னன்ட்டானா. அமைதியாக இருக்கிறது. எங்கள் வீட்டு ராக்கி பார்த்துட்டான். ராக்கி 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 நான் கொஞ்சம் சாப்பாடு என் சாப்பாடுல தரேன்டா. ஆனால் எனக்கே சோறு வாங்கி தர மாட்டேங்கிட்டாங்கடா. ராக்கிடா ராக்கிடா என் சாப்பாட்டில் உனக்கு கொஞ்சம் தரேன்டா நான். ஆனால் எனக்கே சோறு வாங்கி தர மாட்டேங்கிட்டாங்க தெரியுமா? என்கிட்டே காசு கேட்டாங்க. ராக்கி 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 இங்கே பாருடா. சாரிடா, என்னடா பயப்படுற? எதுவும் இல்லை, வீட்டில் இருக்கு எடுத்துட்டு வந்து தரேன். வீட்டில் இருக்கு எடுத்துட்டு வந்து தரேன். இது எதுவும் இல்லை. முயல் குட்டி இல்லை, அது பேய் குட்டி. அது பேய் குட்டி. நான் தான் முயல் குட்டி. எனக்கு தான் அழகா இருக்கும்.